அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். சுழன்று ஏற்பினது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த உலகத்தில் பல தொழில்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அந்த அனைத்து தொழில்களும் உழவு தொழிலை மையமாக கொண்டு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Tnpsc குரூப் 4 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையோட ப்ரொமோஷன் மேப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் 2 போஸ்டிங் இப்போ வேகன்சி போட்டிருக்காங்க. என்னென்னா விஓ போஸ்டிங் ஒன்று, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒன்று, அதாவது இளநிலை வருவாய் ஆய்வாளர் ஒன்று. ஓகேங்களா? இந்த 2 போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஓ போஸ்டிங் கிராம நிர்வாக அலுவலர் போஸ்டிங் எடுத்திங்கன்னா அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா முதுநிலை வருவாய் ஆய்வாளர். இந்த கிராம நிர்வாக அலுவலர்லேருந்து முதுநிலை வருவாய் ஆய்வாளர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 வருஷம் ஆகும். ஓகேங்களா? ப்ரொமோஷன் வர்றதுக்கு இது ப்ரொமோஷன் போகிறதுக்கு 8லேருந்து 10 வருஷம். இல்லை இளநிலை வருவாய் ஆய்வாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் நீங்கள் போஸ்டிங் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ஆகிறதுக்கு 4லேருந்து 5 வருஷம் தான் ஆகும். ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது 8லேருந்து இல்லை 10 வருஷம் ஆகும். இது 4லேருந்து 5 வருஷம் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து முதுநிலை வருவாய் ஆய்வாளர். முதுநிலை வருவாய் ஆய்வாளர்லேருந்து துணை வட்டாட்சியர், அதாவது டெப்டி தாசில்தார் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 வருஷம் ஆகும். ஓகேங்களா? 5லேருந்து 7 வருஷம் ஆகும். இந்த 2 கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த முதுநிலை வருவாயில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணோடனே ஒரு வருஷம் 1.5 வருஷம் வேலை பார்த்து முடித்தோடனே 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வருவாய் ஆய்வாளராக உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கில் போட்டுருவாங்க. என்னன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அதே ஆர்ஐ. 2 வருஷம் ஃபீல்டு ஒர்க்கில் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முதுநிலை வருவாய் ஆகிட்டீங்கன்னா அதுலேருந்து 2 வருஷம் கட்டாயம் ஆர்ஐ போஸ்டிங் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்டா அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெப்டி தாசில்தார். டெப்டி தாசில்தாரில் பார்த்தீங்கன்னா மண்டல துணை வட்டாட்சியர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, எல்லா ஃபீல்டில் இருப்பாங்க. அதனால் முன்னாடியே நம்மளுக்கு அனுபவத்துக்காண்டி ஆர்ஐ போஸ்டிங் முன்னாடியே 2 வருஷம் போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து துணை வட்டாட்சியர்லேருந்து வட்டாட்சியர் ஆகிறதுக்கு, அதாவது தாசில்தார் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 வருஷம். ஓகேங்களா? இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இந்த வட்டாட்சியர் வரையும் பார்த்தீங்கன்னா கிராம விஓலேருந்து வட்டாட்சியர் வரையும் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி மட்டும்தான். ஓகேங்களா? ஸ்டேட் சீனியாரிட்டி கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி நான் போட்டிருக்க அந்த வருஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? இது நான் ஒர்க் பண்ணுற டிஸ்ட்ரிக்டோட இது போட்டு வச்சுருக்கேன். எங்களுக்கு இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. 5லேருந்து 7 வருஷம் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்டா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஆள் பல்காக அங்கே ஒரே டிஸ்ட்ரிக்டில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த மதுரை, திருச்சி, நெல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் பைய ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்டா ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ தாசில்தார் வரையும் பார்த்தாச்சு. தாசில்தாருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தாசில்தார்லேருந்து மண்டல வருவாய் ஆய்வாளர், அதாவது ஆர்டிஓ ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 வருஷம் ஆகும். ஓகேங்களா? திருப்பி மண்டல வருவாய் ஆய்வாளர்லேருந்து துணை ஆட்சியர், அதாவது டெப்டி கலெக்டர். ஓகேங்களா? டெப்டி கலெக்டர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 வருஷம் ஆகும். ஓகேங்களா? அடுத்து டெப்டி கலெக்டர்லேருந்து மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 வருஷம் ஆகும். ஓகேங்களா? இந்த இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர்லேருந்து மண்டல வருவாய் ஆய்வாளருக்கு பார்த்தீங்களா இதுலேருந்து இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, இது ஸ்டேட் சீனியாரிட்டி. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த வரிசையில் உங்களுக்கு ஸ்டேட் சீனியாரிட்டி போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் விஓ போஸ்டிங் எடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன வேலை சார், அதாவது அங்கே டியூட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஓக்கு பார்த்தீங்கன்னா நோ அட்டண்டன்ஸ், உங்களுக்கு வருகை பதிவேடு கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபுல்லாக வெறும் டைரி தான். அதாவது இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க ஒவ்வொரு டேட் வாரியாக நீங்கள் எழுதி ஹெட் ஆஃபீஸுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? தலை ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க்கு தான். உங்களுக்கு எந்த கிராமங்க ஒதுக்குறாங்களோ அந்த கிராமத்தில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணணும், அங்கே தான் நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அங்கே தான் ஸ்டே பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அங்கே வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஒருத்தர், அதாவது தலையாரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காண்டி தலையாரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இது விஓட வேலை. இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு தான், ஃபீல்டு ஒர்க் கிடையாது. ஓகேங்களா? ஆஃபீஸ் ஒர்க்கு தான். சீட் ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சீட் ஒர்க்னா என்ன சார்ன்றீங்களா? ஒவ்வொரு இது இருக்கும். ஃபஸ்ட்டு A1 ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து A1 ஒன்று இருக்கும். அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது சம்பளம் போடுறது, அங்கே உள்ள அலுவலரோட எஸ்ஆர் பராமரிக்கிறது எல்லாமே அந்த A1 பார்ப்பாங்க. ஓகேங்களா?
அதுக்கடுத்து நில அபகரிப்புன்னு ஒரு செக்ஷன் இருக்கும், மனுக்கள் ஒரு செக்ஷன் இருக்கும், இப்படி ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும். அந்தந்த செக்ஷனில் வந்து நீங்கள் போஸ்டிங் போனோடனே ஒரு செக்ஷனில் உங்களை உட்கார வச்சுருவாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேலை எப்படி சார், ரெண்டுக்கும் வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான். 24 hours ஒர்க்கு தான். இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை 24 hours ஒர்க்கு தான். எந்த டயத்தில் நீங்கள் அவங்க கூப்பிட்டாலும், ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாலும் நம்ம போய் தான் ஆகணும். ஓகேங்களா. சனி ஞாயிறு கூட நம்மளுக்கு வந்து லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ப்ரெஷரான வேலைப்பள்ளி கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஓகேங்களா. ஆனால் நல்ல போஸ்டிங், ப்ரொமோஷன் வந்து சல்லுன்னு போயிட்டு இருக்கு. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து கலெக்டர் வரையும் போகலாம். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கூட 1% 2% தான் போடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் கலெக்டர் வரையும் வந்துடலாம், நீங்கள் வாட்டிலே வந்துடலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான். ஓகேங்களா. இது வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து கவுன்சிலிங் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக தான் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் இவ்வளோ வேகன்சின்னு போட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி சொல்கிறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும்னா எடுத்துக்கலாம். மற்ற போஸ்டிங்லாம் அப்படி கிடையாது. இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு வந்து வேலை போடுவாங்க. ஓகேங்களா. வேறு இது பற்றி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.